தேர்தல் முடிஞ்சு 4 நாள் ஆச்சு. இந்த தேர்தலுக்காக கிட்டத்தட்ட எல்லா கட்சியுமே 2-3 மாசமாவே அதீத உழைப்பை கொட்டியிருக்காங்க. அவங்கவுங்களோட திட்டங்கள், வியூகங்கள், வாக்குறுதி உருவாக்கங்கள், கொள்கை விளக்கங்கள், மற்ற கட்சிகளோட குறைகளை எடுத்து சொல்றதுன்னு பல விதத்திலையும் உழைச்சு இந்த தேர்தலை எதிர்கொண்டிருக்காங்க. எல்லா கட்சிகளுமே சரி, தேர்தல் முடிஞ்சிருச்சு, இனி முடிவுகள் தான் பதில் சொல்லணும், அது வரைக்கும் ஓய்வு தான் நினைச்சா ஒரே ஒரு கட்சி மட்டும் இன்னமும் அயராத உழைப்பு போட்டுக்கிட்டு இருக்கு. அது மற்ற கட்சிக்காரங்களுக்கு வயிற்றுல புளியை கரைச்சிக்கிட்டு இருக்கு. அந்த குழப்பம் நாம் தமிழர் கட்சியிலையும் இருக்கு. தலைவர்களும் மேல்மட்ட நிர்வாகிகளும் தெளிவாக இருந்தாலும் அடிமட்ட தொண்டர்கள்கிட்ட இந்த குழப்பம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. இவ்வளவு நல்ல தலைவனை தோற்கடிக்க எப்படி மனசு வருது? இவ்வளவு சொல்லியும் காசுக்கு விலை போயிட்டீங்களே, நாடும் பூமியும் இருக்க நிலைமையை படம் போட்டு வழக்கம் சொல்லியும் அதுக்கப்புறமும் போய் கொள்கைனா என்னன்னு கேட்குற கூத்தாடி கட்சி குத்திட்டு வந்திருக்கீங்களே, இவ்வளவு போராடிக்கிட்டு இருக்கோம், அதை பற்றின அக்கறை உங்களுக்கே இல்லைன்னா இனி உங்களை எப்படி காப்பாற்றிக்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரியான புலம்பல் சோசியல் மீடியாவில் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த புலம்பலுக்கு என்ன காரணம், இதுக்கு பின்னாடி என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். பொதுவாகவே இந்த குழப்பம் முழுக்க முழுக்க அடிப்படையே இல்லாதது, ஆதாரம் இல்லாதது, கட்டுக்கதைகளை மேலே எழுந்த யூகம் மட்டுமே. அப்படின்னா நாத்தாக்கா நல்ல ஓட்டு விகிதத்தில் ஜெயிச்சு வந்துருமா? அதுக்கான பதில் நீங்களே சொல்லுங்கள் இந்த காணொலியோட முடிவில். இந்த தேர்தலில் களத்தில் நின்னது 3 அணிகள். அது எல்லாத்தையும் எழுத்து தன்னந்தனியாக எப்போதும் போல நாம் தமிழர் கட்சி. அந்த 3 அணிகள் பற்றி பேசணும்னா ஒன்று ஆளுங்கட்சியோடது. அது கடந்த 5 வருஷத்தில் மக்கள் மேலே காட்டின அக்கறையும் பாதுகாப்பும் சட்ட ஒழுங்கும் அந்த கட்சிக்குன்னு பச்சை குத்திக்கிட்ட வாக்காளர்கள் கூட வெளியேற ஆரம்பித்தாங்க. அதை சரி கட்டத்தான் போன தேர்தலில் 13 கட்சி கூட்டணி வச்சவங்க இந்த தேர்தலுக்கு அதை அப்படியே ரெட்டிப்பாக்கி 22 கட்சி கூட்டணியாக மாற்றிருக்காங்க. இன்னும் 20 கட்சி சேர்த்தாலும் தலைமை திமுக தான், ஆட்சி திமுக ஆட்சி தான். அப்படின்னா போன ஆட்சியில் நடந்த அத்தனை அவலங்களும் இப்போவும் நடக்கும் தானே? இதை மக்கள் யோசிக்க மாட்டாங்களா? அடுத்தது அதிமுக. அம்மாங்கிற ஆலமரம் சாஞ்சதுக்கு அப்புறம் அதில் கூடு கட்டி வாழ்ந்த பறவைகள் திசை தெரியாமல் பறந்துக்கிட்டு இருக்காங்க. இதில் அவங்களுக்கு ஒரு சாதகமான என்னன்னா, திமுக மாதிரி இல்லாமல் அதிமுகவோட அவலங்கள் கொஞ்சம் மறந்து போய் மழுங்கி போயிருக்கு. 3வதா தவேக. இதை தனித்து களம் காணும் கட்சிகளில் சேர்க்கிறதா இல்லை கூட்டணி சேர்ந்த அணிகளில் சேர்க்கிறதான்னு தெரியல. பரவலா பலராலும் தனித்து விடப்பட்ட கட்சின்னு அடையாளம் காணப்பட்ட இந்த கட்சிக்கு நிறைய பெருமைகள் இருக்கு. பிப்ரவரி 2, 2024 கட்சி ஆரம்பித்ததுக்கு அப்புறம் எலெக்ஷனுக்கு 6 மாதம் முன்னாடி வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை. இதுக்கு இடையில ஒரு இடைத்தேர்தலையும் கலந்துக்கல. தான் திட்டமிட்டபடியே கடைசி வரைக்கும் போக்கு காட்டிட்டு கூட்டி நிற்க வச்ச கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறும்னு நம்ப சொல்லி ஒத்த காலில் நின்றுட்டு இருக்காரு. இப்போ வரைக்கும் மற்ற அரசியல் கட்சிகள் மாதிரி மக்களை சந்திக்கவோ தன்னையும் தன் கட்சி கொள்கைகளையும் மக்கள்கிட்ட சேர்க்கவோ எந்த முயற்சியும் எடுக்கலை. கொள்கைன்னு ஒன்றுமே இல்லை. உச்சத்தை விட்டுட்டு உங்களுக்காக வந்திருக்கேங்கிறத தாண்டி மக்கள் மேலே அக்கறை இருக்கிற மாதிரி எந்த இடத்துலையும் பார்க்க முடியல. ரசிகர்களோட அவரை பார்த்தா மட்டும் போதுங்கிற தற்குறித்தனமான பைட்ஸை பரப்பி அதுக்கு மேலே அவர்கிட்ட இருந்து எந்த கொள்கையையும் அரசியலையும் எதிர்பார்க்கவே இல்லைங்கிற மாதிரி பிம்பத்தை பரப்புனாங்க. ஏற்பாடு பண்ணி வச்ச கூட்டத்தில் எழுதி கொடுத்ததை படிச்சுட்டு ஏகப்பட்ட வரவேற்பு இருக்கிற மாதிரி சீன் போட்டாங்க. எங்கெல்லாம் பேச்சை நிறுத்துறாரோ அங்கெல்லாம் கத்தணும்னு ரசிகர்கள் ஆல்ரெடி டியூன் ஆகியிருந்தாங்க. எவ்ரிதிங் இஸ் ஸ்கிரிப்டட். சரி, சினிமாக்காரன் அரசியல் கூட்டத்தையும் ஸ்கிரிப்டில் நடத்த பார்க்குறாரு, போகட்டும். ஆனால் அரசியல்னு ஒரு ஆசை வந்திருக்குன்னா மக்களை பற்றியும் அவங்க வாழ்க்கையை பற்றியும் மற்ற கட்சிகள் பற்றியும் மனசில் ஓடாமலாம் இருக்கும். அப்படி எதிர்பார்த்தா ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் மாஸ்க் காட்டுறது மட்டுமே நோக்கம். மாஸ்க்கு க்ரௌட் சேர்க்கறதுல 41 பேர் பலியானப்போ கூட அது கூட அவரை உறுத்தலை, ஒரு வருத்தமோ கவலையோ கூட தெரிவிக்கலை. அதுக்கப்புறமாச்சும் இந்த மாஸ் மனநிலையில மாற்றமோ கூட்ட ஏற்பாடுகளில் கவனமோ வந்ததா அப்படின்னா இல்லை. அவரை பார்க்க வந்து செத்தவங்களோட எண்ணிக்கை 53 வரைக்கும் போச்சு. அவரோட மனநிலை எவ்வளவு மட்டமானதுன்னு வேனில் உட்காந்துட்டு லைட்டை போட்டு அமர்த்தி விளையாண்டாரு. ரசிகர்கள் முண்டி அடித்து அவதிப்படுறதை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தாரு. அந்த வீடியோவில் மொத்த தமிழ்நாடும் பார்த்துச்சு. பொதுவாக கட்சிகள் மேலே ஒரு குற்றச்சாட்டு உண்டு, யாருமே மக்களை மக்களாக பார்க்கறது இல்லை, ஓட்டா மட்டும்தான் பார்க்குறாங்கன்னு. ஆனால் விஜய் அப்படி ஓட்டா கூட பார்க்கல. அவரோட மாஸ் மென்டாலிட்டிக்கு இறையா அரிப்புக்கு சொரிஞ்சு போட்டுற அடிமை கூட்டமாக தான் பார்க்குறாரு. ஆக
அவர்கிட்ட கொள்கை இல்லை, மக்கள் மேல உண்மையான அக்கறை இல்லை, தான் மாஸ் காட்டுறதுக்கு எத்தனை பேரை பலி கொடுத்தாலும் குற்ற உணர்ச்சியே இல்லை, அரசியல் அறிவு இல்லை, அடிப்படை மனிதாபிமானம் இல்லை. இவ்வளவு சிறப்புகள் கொண்ட தாவேகா தலைவர் கடைசி நிமிஷம் வரைக்கும் காத்திருந்து அறிவிச்ச வேட்பாளர் பட்டியல் இன்னும் சிறப்போ சிறப்பு. எந்த கட்சியெல்லாம் தன்னை மாற்றுன்னு அறிவிச்சுக்கிட்டாரோ அந்த கட்சியிலேருந்து வெளியே இருந்தவங்களெல்லாம், யாராலெல்லாம் 5 கோடி ரூபாய் கொடுக்க முடிஞ்சதோ அவங்களெல்லாம் வேட்பாளராக அறிவிச்சார். இப்படி 5 கோடி கொடுத்த வேட்பாளர்கள் தான் ஜெயிக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்வாங்க, அப்படி ஜெயிச்சு வந்தா மக்களுக்கு என்ன மாதிரியான சேவை செய்வாங்க? கிரிமினல் பின்னணி கொண்ட வேட்பாளர்கள் 5 கோடி ரூபாயும் கொடுத்துட்டு அதுக்கு மேலேயும் செலவு செஞ்சுட்டு ஜெயிச்சு வந்தாங்கன்னா மக்கள் இப்ப இருக்கிறத விட நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட முடியுமா? இதுதான் டிவிகே சொல்ற அந்த மாற்றமா? இதுதான் டிவிகே ரசிகர்கள் எதிர்பார்க்கிற மாற்றமா? இப்ப விஷயம் என்னன்னா, தாவேகாவோட அயராத உழைப்பு, அதாவது ஓய்வெடுத்து டயர்டாகி மறுபடியும் ஓய்வெடுக்கிற தலைவர் விஜயோட தாவேகா கட்சி தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமும் விடாம உழைச்சிக்கிட்டு இருக்குங்கிறது தான். இனி உழைக்கிறதுக்கு என்ன இருக்கு? என்ன உழைப்பு அப்படின்னா, இது வரைக்கும் எப்படி மீடியாலையும் சோசியல் மீடியாலையும் கட்டுக்கதை அரசியல் பண்ணாங்களோ அதே தான். இப்ப ஜெயிச்சிட்டதாகவும் உத்தேச அமைச்சர்கள் பட்டியலும் அவங்களோட நாடகம் இன்னமும் தொடர்ந்துகிட்டு இருக்கு. அதை எப்படி நாடகம்னு சொல்ல முடியும்? உண்மையாகவும் இருக்கலாமே அப்படின்னா, விஜயோட நடவடிக்கைகளை வரிசையாக யோசிச்சு பாருங்க. எதுக்காக அவர் இடைத்தேர்தலில் போட்டியிடலை? அவரோட ஓட்டு விகிதம் என்னன்னு தெரிஞ்சு போயிடும். அடுத்து பொது தேர்தலில் போனியாகாமல் போயிடும். அதுதான் காரணம். ஒரு கட்சி தலைவர் கடைசி வரைக்கும் ப்ரெஸ் மீட்டோ இன்டர்வியூவோ கொடுக்கவே இல்லை. ஏன்? வாயை திறந்தா மக்கள் தன்னை பற்றி ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. அதுக்காக தான். எத்தனையோ விமர்சனங்கள் இருந்தும் எதுக்குமே பதில் சொல்லலை. எழுதி கொடுத்ததை பார்த்து படிக்கும்போதே தப்பா படிக்கிறவர் எப்படி விமர்சனங்களுக்கு கவுண்டர் கொடுப்பார்? சரி, எந்த தகுதியும் இல்லைன்னா அவருக்கு எப்படி இவ்வளவு ஓட்டு பதிவாச்சு? ஓட்டு உழைப்பே இல்லை. அதுதான் டிவிகே அரசியல். சோசியல் மீடியா தான் அவரோட அரசியல் களம். ஒரு பொதுக்கூட்டம் நடக்கும், அதில் 10 தற்கொலைகள் பைட்ஸ் கொடுப்பாங்க. அந்த பைட்ஸ் எல்லாம் மெனக்கெட்டு புஷ் பண்ணி வைரல் ஆக்குவாங்க. அதை பேஸ் பண்ணி தமிழ்நாடு பூரா வாத விவாதங்கள் நடக்கும். பெய்டு மீடியா மூலம் ஹைப் ஏற்றிக்கிட்டே இருப்பாங்க. சேர்ந்தாப்புல 4 வார்த்தை கூட பேச தெரியாத தற்கொலையை பற்றி ஒட்டுமொத்த தமிழகமும் பேசிக்கிட்டே இருந்தது. இதே கதை தான் இப்போவும். இன்னமும் நேரேட்டிவ் செட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இனி எதுக்குன்னா ஓட்டு விழுந்திருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஆளுங்கட்சிக்கு தகுதி இல்லை, எதிர்கட்சிக்கு ஏற்கனவே தகுதி இல்லை. இந்த நிலைமையில புதுசா வந்திருக்கிற கொள்கை இல்லாத, திறமை இல்லாத, காசுக்கு சீட்டு வைத்தது கண்ணு முன்னாடி தெரிஞ்ச, இயல்பு மனநிலை இல்லாத தலைவனுக்கு போய் ஓட்டு போற அளவுக்கு மொத்த தமிழ்நாடும் தற்கொலைகள் இல்லை. அப்போ நடந்தது என்ன? டிவிகே ஓட்டர்ஸ் ட்ரெஸ் கோட்ல வந்ததும், அவங்களோட ஓட்டிங் வீடியோ மறுபடியும் சோசியல் மீடியாவில் சுற்றி வந்ததும் நிறைய பேர் டிவிகேக்கு ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான மாயையை உருவாக்குச்சு. அது சரி, இப்போ தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் எதுக்கு? ஏன்னா டிவிகே எப்படியும் தோக்க போகுது. ஆனால் தோத்துட்டோம்னு ஒத்துக்கிறதுக்கு டிவிகே நாயகனோட மாஸ் ஈகோ ஒத்துக்காது. அதனால வாக்குச்சாவடிகளில் கள்ள ஓட்டு போட்டுட்டாங்கன்னு, வாக்கு எண்ணிக்கையில் ஃப்ராட் பண்ணிட்டாங்கன்னு, இவிஎம் மிஷினில் ஃபோர்ஜரி பண்ணிட்டாங்கன்னு என்னமாவது சொல்லி ஏமாத்திட்டாங்கன்னு ஒப்பாரி வச்சு அதையும் பேச வைப்பார். அதாவது இது வரைக்கும் அவரோட ஸ்கிரிப்டட் ட்ராமாவை நம்பின முட்டாள் ரசிகர்கள் இதையும் பார்த்துட்டு ஆமா ஏமாத்திட்டாங்கன்னு போர்க்கொடி தூக்கணும். அதாவது இந்த மொத்த கதையிலையும் அவருக்கு தேவைப்பட்டது மாஸ் அரிப்புக்கு சொரிஞ்சுக்கிறது மட்டும்தான். மக்கள் அவருக்கு மயிருக்கு சமம். இப்பவும் என் தலைவன்னு சொல்லிக்கிட்டு இருக்க முக்கால் அணில்கள் இங்கே வந்து பிராண்டுனாலும் பரவாயில்ல, பின்னால் புரிஞ்சுக்குவாங்க, அது போகட்டும். இதுக்கு இடையில இந்த கூத்தை பார்த்துட்டு புலம்புற மற்ற கட்சிக்காரங்க மாதிரி நாம் தமிழர் தொண்டர்களும் குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எல்லா கட்சியிலிருந்தும் தற்கொலை வாக்குகள் தாவேகாவுக்கு போகும். ஆனால் நாம் தமிழருக்கு அந்த பாதிப்பு இருக்காது. உறவுகளை கருத்து திணிப்புகளை பார்த்து கவலைப்பட தேவையில்லை.